இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மார்க்கெட்டிங் இப்பெல்லாம் பெய்ட் ப்ரமோஷனா இல்ல ஜென்யூன் ரிவ்யூவான்னு தெரியாத அளவுக்கு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட லீகல் கான்சிக்வன்சஸ் என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர் இண்டஸ்ட்ரி நம்மள நிறைய பேரை ரீச் ஆகிறதுக்கு காரணமே அதுல இருக்க ஒரு பர்சனல் டச் தாங்க. இது ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த பிராண்ட்ஸை நம்பாம அந்த பிராண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஆட்களை நம்ப ஆரம்பிச்சிடுறோம். கடைசியில பார்த்தா இவங்க சொன்னாலே அது கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்க்கு நம்ம வந்துடுறோம். இந்தியால கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இந்த மாதிரி மிஸ்லீடிங்கா அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்றவங்களை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காகவே சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு பாடியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. செக்ஷன் 89ல இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் பிராண்ட் கொலாபரேஷன்ஸை எக்ஸ்க்ளூசிவா மென்ஷன் பண்ணலன்னா அவங்களுக்கு ஃபைன் இம்போஸ் பண்றதுக்கும் இந்த அத்தாரிட்டிக்கு பவர் கொடுத்திருக்காங்க. இது போக அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் எக்ஸ்க்ளூசிவா கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு பிராண்ட் கூட கொலாபரேட் பண்ணீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் #ads #sponsored சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு கன்சியூமரா இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ல அஃபெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்க செக்ஷன் 21 ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி CCPA கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாங்க. அவங்க உங்க கம்ப்ளைண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஒரு வேலை ஜென்யூனா இருந்துச்சுன்னா அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்பவுமே உங்க ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் எந்த முடிவும் எடுங்க. ஆல்சோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னும் ரெகுலேஷன்ஸை ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா இதெல்லாம் குறைய நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு தெரிஞ்ச மிஸ்லீடிங் ஆட்ஸ் கிரியேட் பண்றவங்களை டேக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க.